வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் ராவோடைய கிளாசிக் மூமெண்ட் மற்றும் பால் யார் கூட சப்போர்ட் பண்ண போகிறாரு, ராயல் ரம்பில் மெனி ரெஸ்லர்ஸ் இப்போ கலந்துக்கிறாங்க, அண்ட் ராவோடைய ஆஃபேரில் ஒரு சில செக்மெண்ட் நடந்திருக்குது. இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ட்ரூ மேக்கின்டையருடைய கொலவெறி ஆட்டத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக சாமி ஜெயினுக்கும் ட்ரூக்கும் இன்றைக்கி ஒரு மேட்ச் நடந்திருக்கும். நிறைய தடவை இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடந்திருக்குது. சாமி ஜெயின் ஒரு தடவையாவது பீட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. பட் ஆனால் ரோல் அப் முறையில் இந்த மேட்ச்சில் ட்ரூ வின் பண்ணிட்டாரு. சீட்டிங் தான், ஏன்னா இவர் வந்து டாப் ரோப்பில் வச்சுருந்தார். ரெஃப்ரி கிட்ட பேசும்போது அதை பார்த்து கடுப்பான ட்ரூ வந்து சாமி ஜெயினை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அந்த இடத்துல சாமி ஜெயின் நம்ம பிள்ளையாச்சே, நம்ம ஃப்ரெண்டாச்சே, நட்புனா என்ன தெரியுமா, உப்பு போட்ட நட்புடான்னு சொல்லிட்டு வந்தார் நம்ம கோடி ரோட்ஸு. ஹெல்ப் பண்ண தான் முயற்சி பண்ணார். அதுலேயும் ஒரு கட்டத்தில் அந்த கார்னர் ரோப்பில் வச்சு ட்ரூ அட்டாக் பண்ணும்போது சரியாக சாமி ஜெயின் வந்து அவருடைய ஃபினிஷரை போட வந்துட்டார். ட்ரூ போன வாரம் மாதிரி இந்த வாரம் கீழே நவுழுவி எஸ்கேப் ஆகி போயிட்டார். சாமி ஜெயினுடைய ஃபினிஷர் வந்து தெரியாமல், வேணுக்குன்னு இல்லை தெரியாமல் கோடி ரோட்ஸுக்கு விழுந்துருச்சு. அதை பார்த்த உடனே கோடி ரோட்ஸ் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார். அதே மாதிரி போன வாரமும் இதே செக்மெண்ட் நடந்திருக்கும். ட்ரூ மேக்கின்டையர் வந்து செத் ரோலன்ஸ் அட்டாக் பண்ணும்போது சாமி ஜெயின் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் இதே மாதிரி தான் செத் ரோலன்ஸுக்கு அவரோட ஃபினிஷரை போட்டிருப்பார். இப்போது அதே இது கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்கிற மாதிரி சாமி ஜெயின் மீண்டும் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காரு. ஒரு தடவை பரவாயில்ல, ரெண்டாவது தடவை ட்ரூ மேக்கின்டையர் நினச்ச மாதிரி கோல் சக்ஸஸ் ஆகுது. அதாவது கத்தியும் இல்லை ரத்தமும் சிந்தலை, மற்றவங்கள ரத்தம் சிந்த வைக்கிறாரு. பாருங்களேன், சாமி ஜெயினுடைய மூக்கெல்லாம் செவந்து ரத்தம் வந்து மூக்கெல்லாம் வீங்கிட்டு. நம்ம கெவின் ஓட்ஸ் தாங்க ஹைலைட்ஸு. கோடி ரோட்ஸ் அடிச்ச உடனே சாமி ஜெயின் தெரியாமல் தான் அடிச்சான்னு தெரியும், இருந்தாலும் நெஞ்சில் தட்டி வெல்டன் சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தீங்களா, சாமி ஜெயினுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அதுலேயும் டிஷர்ட்டில் என்ன எழுதியிருக்காரு, சாமி ஃபர்எவர்னு எழுதியிருக்காரு. பேக் சைடில் சிஎம் பங்கு கூட பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினை கழுவி தான் ஊற்றிருக்கிறாரு. இப்படி எல்லா இடமும் சாமி ஜெயினுக்கு நெகட்டிவாகவே போயிட்டு இருக்கிறத பார்த்தா மேபி சாமி வந்து அகெயின் ஹீலாக மாறிடுறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண வைக்குது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம கேடி கிராஸ் அவர் பேக் சைடில் சாமி ஜெயினை பார்த்து, நீ உன் நண்பன் கெவின் ஓவன் சொல்கிறத கேளு, அவன் தான் கரெக்டாக சொல்லுவான், கரெக்டான ஆள், அவன் நடவடிக்கையில் இருந்தால் நீ எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கெவின் ஓவன்ஸுக்கு ஃபெரவராக பேசுகிற மாதிரி கூட கேடி கிராஸ் வந்து பேசியிருப்பார். ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு மேபி என்னமோ சாமி ஜெயினை பற்றி அடுத்த பகடக்காயாக WWE ஏதோ ஒரு மேட்ச் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி சாமி ஜெயின் வந்து ஒரு ஹீல் கேரக்டராக கூட ஆகலாம், சான்ஸ் இருக்குது. அது நடக்குதா அப்படிங்கிறத நம்ம சிறிது நாட்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா சிஎம் பங்க் வந்திருப்பார். போனதுக்கப்புறமா கோடி ரோட்ஸை கார்மலைஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணி அவருடைய டைட்டில் தூக்கி போட்டுட்டு மைக் எடுத்து, நான் இந்த வருடம் 2025 ராயல் ரம்பில் இருக்கிறேன், நான் ராயல் ரம்பை வெற்றி பெற்று கோடி ரோட்ஸ் உன்னுடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை பறிப்பேன், நான் தான் அடுத்த அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி காமலைஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. இது ஆஃபரில் நடந்திருக்குது, அதாவது டிவியில் நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணலை. WWE ஆஃபரில் நடந்த மூமெண்ட்னால இதை அப்படியே டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. பட் ஆனால் அங்குள்ள ஃபேன்ஸ் வந்து இதை வீடியோ கிளிப்பாக எடுத்துருக்கிறாங்க. ராயல் ரம்போ இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே மெனி சூப்பர் ஸ்டார்ஸ் நாங்கள் ராயல் ரம்பில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நடந்த மண்டே நைட்டால் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன லிஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உமன் டிவிஷன்லேருந்தே பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். உமன் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஈயோ ஸ்கை வந்து அஃபிஷியலி நான் ராயல் ரம்பில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லைரா வல்கரியா. இவங்க கரண்ட்லி இன்டர்கானல் சாம்பியனாக இருக்கிறாங்க உமன் டிவிஷனில். அவங்களும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தேடாதான் பார்த்தீங்கன்னா ரெய்க்கல் ராட்ரிகஸ், அவங்களும் இந்த வருடம் உமன்ஸ்க்கான ராயல் ரம்பிள் மேட்சில் இருக்கிறாங்களாம். அடுத்தது இவினியில், இவங்களும் உமன்ஸ்க்கான ராயல் ரம்பிள் மேட்சில் இருக்கிறாங்க. மென் டிவிஷன்லேயும் ஒரு சில பேர் வந்து இந்த வருஷம் ராயல் ரம்பிள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஈட் மெயின் இவன் ஜே ஊசோ அஃபிஷியலி ராயல் ரம்பிள் இருக்கிறாராம். அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்டாவும் இந்த வருடம் மென்ஸுக்கான ராயல் ரம்பிள் இருக்கிறாராம். அடுத்தது லோகன் பால், அவரும் இந்த வருடம் மென்ஸுக்கான ராயல் ரம்பிள் இருக்கிறேன் அப்படிங்கிறத அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கிரேசன் வாலர், ஆஸ்டின் தேரி, இவங்க ரெண்டு பேருமே ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா நாங்களும் ராயல் ரம்பிள் இருக்கிறோம் அப்படிங்கிறத அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. லோகன் பால் இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டாக ரிட்டர்ன் ஆகி டைரக்ட்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, நான் கோடி ரோட்ஸை காட்டிலும் குந்தர்கிட்ட இருக்கிற ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் தான் மெயின்லி லைக் பண்ணுறேன்,
ஒருவேளை இந்த வருடம் ராயல் ரம்பிள் ஒருவேளை நான் கண்டிப்பாக அந்த வருடம் ராயல் ரம்பிள் வின் பண்ண போகிறேன், வின் பண்ணி கண்டிப்பாக குந்தர்கிட்ட இருக்கிற ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதி அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை தான் பிடுங்குவேன்னு சொல்லியிருப்பாரு. கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக செத்ரோலன்ஸும் பேசியிருந்தாலும் குந்தர் வந்து வாண்டடாக என் சாம்பியன்ஷிப்பாக மோது அப்படின்னு சொல்லும்போது இது என்னுடைய கோல்டு டைட்டிலு, நான் இதுக்கு முன்னாடி நான் தான் வச்சுருந்தேன், எனக்கு அந்த டைட்டிலை காட்டிலும் என்னுடைய கோல்டன் டைட்டில் மேலே தான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது, ஸோ நான் இந்த டைட்டில் பக்கம் வருவேன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு பேருமே வெல்கம் பண்ணியிருக்காரு. ஸோ லோகன் பால் அண்ட் செத் ரோலன்ஸ் இவங்க ரெண்டு பேரில் யார் வெற்றி பெற்றாலும் குந்தருக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் போவோம் அப்படிங்கிறத அஃபிஷியலி சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி உலகநாதன் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நெகட்டிவ் ஸ்டேஜில் தான் இருக்காரு. இன்றைக்கி வரும்போதே ஃபேன்ஸ் எல்லாம் பூ பண்ணாங்க. அந்தளவுக்கு அவர் எப்படி சொல்ல அப்பப்போ வராரு, இவருக்கு எதுக்கு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸோடைய மென்டாலிட்டி இருக்குது. பாவங்க நம்ம செத் ரோலன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருக்காரு. சரி போகிற போக்கில் நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன், வின் பண்ணிவிட்டு நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி செத் ரோலன்ஸ் வந்து ராயல் ரம்பிள் வெற்றி பெற்று பீஸ்ட் அண்ட் ஸ்லேயரை பீட் பண்ணி ரசல்மேனியாவில் மெயின் ஈவென்ட்டில் இருக்காரு. மெயின் ஈவென்ட்டில் கிக் ஆஃபில் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் ரசல்மேனியாவில் மெயின் ஈவென்ட் விளையாடுறாரா, ராயல் ரம்பிள் வெற்றி பெறாரா, வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் வெல்றாரா அப்படிங்கிறத சிறிது நாட்கள் நம்ம காத்திருந்தால் மட்டுமே தெரியும். WWE இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் வேறு சொல்லியிருந்தாங்க, குந்தருக்கும் செத் ரோலன்ஸுக்கும் ரசல்மேனியாவில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. அதுக்கான ஹிண்டிங்காக கூட இது இருக்கலாம். மேபி செத் ரோலன்ஸ் ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றாட்டும் எலிமினேஷன் சேம்பர் வெற்றி பெற்றா கூட குந்தருக்கு அகேன்ஸ்டாக வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக ரசல்மேனியாவில் மோதலாம். அதுக்கான சான்சஸும் இருக்குது. கோடி ரோட்ஸ்க்கும் இன்றைக்கி சிஎம் பாங்குக்குமான ப்ரொமோ தான் ஒன் ஆஃப் த டாப் 1 ப்ரொமோ ஆஃப் த மண்டே நைட் ரா. ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பேசினாலும் சிஎம் பாங் ஓப்பனாக சொல்லிட்டாரு, ராயல் ரம்பிள் வெற்றி பெற்று உன்னுடைய சாம்பியன்ஷிப்பாக தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலி சிஎம் பாங்குக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் போன வருஷம் இதே நேரம் இதே மாதிரி ராயல் ரம்பிளுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருப்பார், நான் வந்து கோடி எலிமினேட் பண்ணுவேன்னு. பட் ஆனால் கோடி சிஎம் பாங்கை எலிமினேட் பண்ணிட்டாரு. இப்போது சிஎம் பாங் வந்து சொல்கிறாரு, நான் போன வருஷம் தவற விட்டுட்டேன், ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக ராயல் ரம்பிள் வெற்றி பெற்று உனக்கு கூட ரசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பாக மோதுவேன், அதுலேயும் உன்னுடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை நீ எந்த அளவுக்கு தக்க வச்சிருக்கியோ அதே மாதிரி நான் 400 நாளுக்கு மேலே சாம்பியன் வந்து உன்ட்டு வந்து டைட்டில் பிடுங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது நடக்குதான்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்லியமன் அஃபிஷியலி ரோமன் ரெயின்ஸை வச்சு 2K25 ஃபஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இது மட்டும்தான் ஃபஸ்ட் லுக்கான்னு கேட்டிங்கன்னா இது ஃபேன்ஸ் மத்தியில் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேனராக தெரிவிச்சிருந்தாங்க. அதில் ரோமன் ரெயின்ஸ் பார்லியமன் கும்பிட்டு இருக்க மாதிரி பின்னாடி ரோமன் ரெயின்ஸ். ஆனால் மெயின் கவர் பேஜ் இன்னொன்று அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 2 கவர் பேஜ், ஒன்று பேக் அண்ட் ஃப்ரண்ட்னு இருக்கும்ல, அதில் இதுதான் இன்னொரு கவர் பேஜ். அதுலேயும் ரோமன் ரெயின்ஸ் டாமினேட் இருக்காரு. இது எப்படி இருக்குன்னா பிளட் லைன் இருக்கிற எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாருமே கிளையிலேருந்து மரமாக வளர்ந்துருக்க மாதிரியும் இந்த பிளட் லைன் கிளைகள் அந்த மாதிரி தான் இதை கொடுத்துருக்குறாங்க. ரோமன் ரெயின்ஸ் தான் இதுலேயும் டாப் 1 இருக்காரு. அவர் கூட மற்ற பிளட் லைன் மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. சோலோசிக்காவும் இருக்கிறாரா? ஆமாங்க, சோலோசிக்காவும் இருக்கார். பிளட் லைன் மெம்பர்ஸ் எல்லாரையுமே சேர்த்து இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இதுவும் பார்க்க ரொம்ப அட்ராக்டாக இருக்குது. ட்ரூ மேக்கின்டர் இதை பார்த்த உடனே வந்துருப்பார் ரெங்குக்கு. ட்ரூ மேக்கின்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம கவுண்டர் பண்ணின்னு சொல்லலாம் போல இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கவுண்டரை கொடுத்து நம்ம கவுண்டண்ணி பயனருக்கே வந்துட்டார் போல இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி பார்லியமெண்ட் கிட்ட வரும்போது ஒரு சொல்லியிருப்பார், நீ எல்லாத்தையுமே ஒரு நம்பராக பார்க்க, ஒவ்வொரு நம்பரும் சேர்த்து அவரை எலிமினேட் பண்ணலாம், நீ என்ன நம்பராக பார்க்கியே, நான் ரோமன் ரெயின்ஸை ராயல் ரம்பிள் இதுக்கு முன்னாடி எலிமினேட் பண்ணியிருக்கிறேன், ஏன் உன்னுடைய ப்ராக் லெஸ்னரை கூட நான் எலிமினேட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார். அதே மாதிரி இன்றைக்கி உனக்கு ஃபேவரட்டான 2 கை ராயல் ரம்பிள் இருக்கிறாங்க, ஒன்று பங்கு இன்னொன்று ரோமன் ரெயின்ஸு. அவங்க இருவரையும் நான் ராயல் ரம்பிளை எலிமினேட் பண்ணிவிட்டு அடுத்து ஒன்றை பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். அந்த ஸ்பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அனல் பறக்கமாக இருந்தது. டோட்டலி இன்றைக்கி ராவை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், அந்தளவுக்கு ஒரு நல்ல ஷோ. சில வாரம்லாம் கேவலமாக இருக்கும், இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் முன்னாடியா இல்லாட்டா எப்படின்னு தெரில, செம்மையாக இருந்தது. ரியா ரிப்ளே அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆப்பனண்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. ரியா ரிப்ளே பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளில் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ராயல் ரம்பிளில் மேபி டாட்டி உமன் மேட்ச்சில் ரியா ரிப்ளே பங்கேற்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சாம்பியனாக இருந்து பங்கேற்கலாமான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஷார்லட் ஃப்ளேர்லாம் பங்கேற்றாங்களா, அது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. பெய்லி அஃபிஷியலி சொல்லிட்டாங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒரு வேளை உமன்ஸுக்கான ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் வரலாம். ஏன்னா நான் போன வருஷம் ரியோ ஸ்காயை பீட் பண்ணி அந்த உமன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டேன், இப்போ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலி பெய்லி ரா பிராண்டுக்கு வந்துட்டாங்க. அண்ட் ரியோ ஸ்காயும் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் உண்மையான விஷயம். WWE பார்த்தீங்கன்னா ராயல் ரம்போ கிக் ஆஃபை நடத்த போகிறாங்க. அது எப்போ எங்கே அப்படிங்கிறத பற்றி நமக்கு அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ராயல் ரம்போ இந்த சண்டே நடக்கல, ஃப்ரைடே வந்து அவங்க வந்து கிக் ஆஃப் ஷோ நடத்துகிறாங்க, நம்ம சனிக்கிழமை பார்க்கலாமா. இது அஃபிஷியலி WWE பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. WWE பார்த்தீங்கன்னா பால் டேமன் வந்து இப்போ யார் பக்கம் போக போகிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்காக கொண்டு போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி நடந்த ராலையே சிஎம் பாங்கும் வின் பண்ணுவார், ரோமனும் வின் பண்ணுவார், ரோமனுக்கும் ஜால்றா சிஎம் பாங்கும் ஜால்றா. ஒருவேளை சிஎம்
பாங்க் ரோமன் 2 பேரும் நேருக்கு நேர் சண்டை போட்டால் யார் வின் பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறோம். டவுட்டு தானே. ஸோ அதில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்காக கொண்டு போக போகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ரசல்மினியாவோட ஒரு மெயின் நாயகனே நம்ம பால் தான் போல இருக்குது. பாலையா நம்ம சிஎம் பங்குக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரா இல்லாட்டா ரோமன் ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரான்னு தெரில. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பாலியம் ரெங்குக்கு வெளியே நிற்கிறாரு. கடைசி ஃபைனலில் ரோமனும் சிஎம் பங்கும் இருக்கிறாரு. யார் வெற்றி பெற்ற பால் சந்தோஷப்படுவார், யார் தோற்று போனால் பால் சந்தோஷப்படுவார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் தானே. அதை வச்சு தான் சொல்கிறேன், ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் பால் ஹேமன் வச்சுருக்குது. ஸோ மேபி இதை வச்சு ஒரு பெரிய திருப்பங்களும் கொண்டு போகலாம். சிஎம் பாங்க் ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றால் கோடி ரோட்ஸ் பக்கம் போவார், ரோமனும் வெற்றி பெற்றால் கோடி ரோட்ஸ் பக்கம் தான் போகிறாரு. ஸோ இதில் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் நாயகனாக பாலியமன் இருக்கிறாரு. ஓகே, இன்றைக்கி வீடியோவில் தான் பிடிச்ச நாளே ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் டு ரஸ்லிங் கிங் தமிழ்.